ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை ஜங்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி மதுரையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் ட்ரெயின், அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த ஒரு ப்ரீமியம் ட்ரெயினில் தான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா தான் ரீசெண்டாக தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி கோச்சஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ட்ரெயின் நம்பர் 20671 மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுதுங்க. நம்ம வைகை ஆல்ரெடி பிளாட்ஃபார்மில் ஸ்டன் பண்ணி வச்சுட்டான். ஸோ நான் 2 மணிக்கு வர சொல்லவே பார்த்திங்கன்னா வண்டி ஆல்ரெடி பிளாட்ஃபார்மில் ஸ்டன் பண்ணி பின்னாடி அன்ரிசோர்லாம் லைட்ஸ் ஆன் பண்ணி ரெடியாக தான் இருந்துச்சு. நம்ம வந்தே பாரத் பார்த்திங்கன்னா மதுரை ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 2லேருந்து கிளம்பும்னு சொல்லி இப்போ தாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வண்டி யார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ உள்ளே வர ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா ஒயிட் வந்தே பாரத்லேருந்து சாஃப்ரான் வந்தே பாரத்தை இந்த ட்ரெயின் அப்கிரேட் பண்ணாங்க. அதாவது 8 கார்லேருந்து 16 கார் வந்தே பாரத்தை அப்கிரேட் பண்ணாங்க. ஸோ எல்லா ஷாட்ஸையும் பார்த்துட்டு எண்ட் டு எண்ட் ஒரு சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டுருங்க. ஒரு ப்ரீமியம் ட்ரெயின் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோ புது சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆகும். கவனத்திற்கு வண்டி எண் 2067 மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வயா திண்டுக்கல் ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி கரூர் சேலம் 5 மணி 15 நிமிடங்களுக்கு நடைமேடை 2 இருந்து புறப்படும். Your attention please. Train number 20671 Madurai Bangalore Cantonment Vande Bharat Express via Dindigul Junction Tiruchirappalli Karur Salem will leave at 5:15 from platform number 2. यात्रीगण कृपया ध्यान दें. गाड़ी संख्या 2067 मदुरई बैंगलोर कंटोनमेंट वंदे भारत एक्सप्रेस वया दिंडीगल जंक्शन तिरुचिरापल्ली करूर सेलम प्लेटफॉर्म नंबर 2 से 5:15 रवाना होगी. மதுரை பெங்களூர் கேண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு வரவேற்கிறோம். ஒரு சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரே டேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹூக்கு, மேகசின் பவுச்சு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஃபுட் ரெஸ்ட்டு, சார்ஜிங் போர்ட், ஃப்ளக் டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பும் இருக்குது. ரீடிங் லைட் பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. புஷ்பேக் பட்டன் நார்மலாக இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சாயுது பின்னாடி. இன்றைக்கி நம்மளுக்கு புக் ஆகிருக்க கோச்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. C13 ஒரு விண்டோ சீட்டாக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 8 கார்லேருந்து 16 கார் வந்தே பாரத்தை அப்கிரேட் பண்ணாங்க. அதாவது 8 கார் ஒயிட் வந்தே பாரத்துலேருந்து 16 கார் சாஃப்ரான் வந்தே பாரத்தை அப்கிரேட் பண்ணாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டி எக்கச்சக்கமாக இருக்கும். 400 சீட்ஸ் 300 சீட்ஸ் தான் போயிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் நார்மலாகவே. பட் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டி 126 தான் இருக்குது.
ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணுற கோச் ஃபுல்லுங்க. ஒரு சீட்டு கூட இந்த கோச்சில் வேக்கண்ட் கிடையாது. மற்ற கோச்சஸ்லாம் அவைலபிள் இருக்குது. பட் ஆனால் இந்த கோச்சில் ஒரு சீட்டு கூட வேக்கண்ட் கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்கு அடுத்து இருக்க கோ பேசஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் போட் பண்ணுறாங்க. ட்ரெயின்குள்ளே ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர்னு சொல்லி 2 நியூஸ் பேப்பரும் வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு 1 லிட்டர் ரெயில் நீர் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் அவுட் பண்ணாலும் சரி, அவுட் பண்ணாலும் சரி, இந்த காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பக்காவாக 5:14க்கு டோர் க்ளோஸ் பண்ணி 5:15க்கு ஹார்ன் அடிச்சுட்டு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே 5:15க்கு கிளம்பி 1 o'clock பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரீச் ஆகுது. ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் தான் போகுது. ஸோ அந்த ரூட் வந்து நான் போக சொல்கிறேன். இதுக்கு அடுத்த அஃபிஷியல் ஆல்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு திண்டுக்கல் ஜங்ஷனுங்க. ஸோ இங்கேருந்து திருச்சி வரைக்கும் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஒரு ஸ்டாப் இருக்குது நம்ம ட்ரெயினுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை மக்களோட ஒரு சொத்துனே சொல்லலாங்க. ரொம்ப நாள் ரிக்வஸ்ட் வச்சு கடைசியில் கிடைச்ச வண்டி தான் இந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத். ஸோ நம்ம அந்த சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் இனாகுரேஷன் ஜேர்னி பண்ணியிருப்போம். அந்த சேம் டேவே தான் பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத்தும் லான்ச் பண்ணி வச்சாங்க. ஸோ எல்லாரும் இந்த வந்தே பாரத்துக்கு வர சொல்ல நான் மட்டும் அந்த வந்தே பாரத்துக்கு போனேன். அதாவது சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் இனாகுரேஷனுக்கு போயிட்டேன். ஸோ அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை ரிலேட்டடாக எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்துடும், இந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத்தை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குண்டான நேரம் இன்னைக்கு வந்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சு. ஸோ வண்டி இப்போ கரெக்டாக கிளம்பிடுச்சு. எத்தனை மணிக்கு பெங்களூர் ரீச் ஆகுது, ஃபுட்டெல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க, நான் ஃபுட் அவுட் பண்ணியிருக்கேன், நான் வெஜ்ஜு தான் போட்டிருக்கேன் நான். ஸோ ஃபுட்டெல்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஏறும் அனைத்து பயணிகளையும் இந்திய ரயில்வே வழங்குகிறது. ஆதித்ய ரயில்வே மதுரை விவினாலே அந்த புல்லுக்கு தாங்க ஃபேமஸ்ஸு. ஸோ வண்டி ட்ராக் ஸ்விட்ச் எல்லாம் பண்ணோடனே ஒரு செம்ம புல், உடனே ஒரு புல் கிடச்சிது வைகை ஆற்றுக்கு முன்னாடியே. ஸோ இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா கூடலங்கர்கிட்ட வந்துச்சு, ஆல்மோஸ்ட் 100 டச் ஆகிடுச்சுங்க. சரியான புல். அந்த கேர்வ்லையும் பார்த்தீங்கன்னா செம்ம புல் இருந்துச்சு. பட் ஆனால் இருட்டில் ஒன்றுமே தெரியலை. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி கோச்சில் தான் இருக்கேன். பட் ஆனால் வெளிச்சம் வந்த பிறகு என்டையர் கேர்வ் இவ்வளோ சூப்பராக தெரியும். பட் ஆனால் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளராக இருக்குது. ஸோ எப்படி இருக்க போதேன்னு தெரியல. சன்லைட் பட்ட பிறகு அந்த பிளரெல்லாம் போயிடுமோ இல்லை அப்படியே தான் இருக்குமோ என்னன்னு தெரியல. பட் ஆனால் அது அங்கே பிளராக இருந்தாலும் இங்கே டோரில் வந்து காட்ட தான் போகிறோம் நம்ம. நம்மளுக்கு கிடைச்சிருக்க விண்டோவோட நிலைமை இப்படி தாங்க. ஸோ இந்த விண்டோன்னு மட்டும் இல்லை,
டைம் பார்த்தீங்கன்னா 6:08 ஆகுதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்பிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் காமிச்சு போய் தூங்கிட்டேன். ஸோ திடீர்னு ஏஞ்சி சொல்ல திண்டுக்கல் அவுட்டரே வந்துச்சு. இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான். இங்கே வந்து 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும். ஸோ இங்கே திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா மார்னிங் அந்த காஃபி கிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ திண்டுக்கல் கிளாஸ் ஆன பிறகு உள்ளே போயிட்டு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதில் திண்டுக்கல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அந்த ஆக்சுவல் புல்லை பாருங்கள். இப்போ தான் ஜஸ்ட் டிபார்ட் ஆச்சு. சரியான புல்லுங்க. ஸ்டேஷனில் கிளம்புச்சு. நம்ம லாஸ்ட் கோச்னால பிளாட்ஃபார்ம் தாண்டதுக்குள்ள அந்த புல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது நம்மளால. ஸோ 0லேருந்து 100 பிளாட்ஃபார்ம் தாண்டதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 டச் ஆயிடுச்சு ட்ரெயின். ஏன்னா கோச்சில் டிஸ்பிளே ரன் ஆகும் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 100 டச் ஆச்சு. திருச்சிராப்பள்ளி காஃபி கிட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸு, யூனிக் பிக் பிஸ்கெட்டும் ஹாட் வாட்டரும் கொடுத்துட்டாங்க. இந்த கிளாஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் கிளாஸுக்கு மேலே அடிஷ்னலாக ஒரு ப்ரௌன் கலர் கோட்டிங் நல்லா கிரிப்பாக சூடு தாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குங்க. சன்ரைஸ் விழா பார்த்துருப்பீங்க. காஃபி குடிச்சிட்டு வந்தோம். ஸோ யூனிக் பிஸ்கெட் 2 வச்சுருந்தாங்க. நான் காஃபி மிக்ஸ் தான் கேட்டேன், டீ மிக்ஸ் வேணாம்னு சொல்லிட்டேன். பட் அந்த கப்பு தாங்க ஹைலைட்டு. கப்புக்கு மேலே ஒரு கோட்டிங் திக்கான லேயர் ஒன்று வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கப்பை பிடிக்க சொல்லவே ஃபீல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காஃபி ஓகே, ஆவரேஜ் நார்மல் தான். பட் ஆனால் ஓகேன்னு சொல்லலாம். பிஸ்கெட் தான் செம்ம திக்காக இருந்துச்சுங்க. 2 பிஸ்கெட் சாப்பிட்டதுக்கு வயிறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருச்சிராப்பள்ளி ஹால்ட் இருக்குது. மற்ற ட்ரெயின்ஸாக இருந்தால் நான் பாத்ரூம் டூரில் காமிக்க மாட்டேங்க. ஸோ இது வந்தே பாரத் ரீசெண்டாக கன்வெர்ட் பண்ண ட்ரெயின். ஸோ அடிஷ்னலாக ஏதாச்சும் அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர். இது வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது ப்ரெஸ் பண்ணால் வருதுங்களா, இது வந்து அதோட கண்ட்ரோலர். இது நான் வந்து போன ஜேர்னியில் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டா தண்ணி வரலன்னா இதை சுற்றினீங்கன்னா தண்ணி வரும். இது வந்து அந்த ஃப்ளோ ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சோப் டிஸ்பென்சர். நம்ம ப்ரெஸ் பண்ணால் சோப் வருது. இது வந்து ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர். ஒர்க் ஆகவில்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ லேபரட்டரி இருக்குது. க்ளீனாகவே வச்சுருக்காங்க. இங்கே 2 புக் இருக்குது. ஸோ இங்கே வந்து டவல் ஹோல்டர் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திஸ் டாய்லெட் இஸ் எக்யூப்டு வித் ஸ்மோக் அண்ட் ஃபயர் டிடெக்ஷன் அலார்ம் சிஸ்டம். ப்ளீஸ் டு நாட் ஸ்மோக் இன்சைடு. ஸோ உள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அலார்ம் சிஸ்டம் எக்யூப் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே. அந்த பக்கம் மவுண்டன் வியூ சூப்பராக இருக்குன்னா இந்த பக்கம் இன்னும் மவுண்டன் வியூ செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ கவியாக தான் போகுது. பட் நம்மளால் பார்க்க முடியல. இதான் பார்ப்போம். லைட்டாக தெரியுதுங்க நம்ம கோச். மற்றபடி நார்மலாக எல்லா விபியில் இருக்கா மாதிரி டாக் பேக் யூனிட், சிசிடிவி கேமரா 2 டோருக்குமே இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அந்த வெஸ்டபிலிட்டி தான் பாருங்கள். ஸோ கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. செமையாக இருக்குது. ஒரு வியூ பார்க்க சொல்ல ஷேக் ஆகிட்டே இருக்குங்களா. 2 கோச்சோட ஜாயிண்டிங்கு.
திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெடியூல் வந்து 6:55, டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் டைவர்ட் எடுத்துரும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரூர் ரூட்டு போய் கரூர் நாமக்கல்லேருந்து சேலம் போகும் நம்ம ட்ரெயின். இன்பிட்வீன் ஹால்ட்டும் பார்த்தீங்கன்னா கரூருக்கு ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க, நாமக்கலுக்கு ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இங்கே திருச்சியில் தாங்க போர்டிங் நிறைய இருக்கும். மதுரையை கம்பேர் பண்ண சொல்ல திருச்சியில் தான் எக்கச்சக்கமான போர்டிங் இருக்குது. ஸோ இங்கேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்காது, இங்கேயும் 5 மினிட்ஸ் தான் ஹால்ட், ஆல்ரெடி 15 மினிட்ஸ் லேட்டில் வருது. ஸோ உள்ளே ஏறிடும். திருச்சியிலேருந்து கிளம்புன பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்கன்னு திருச்சியிலேருந்து கிளம்புன பிறகு பார்க்கலாம். அடுத்த ஸ்டேஷன் கரூர். Main doors of this train are opening and closing automatically based on arrival and departure from stations. Passengers are requested to not leave the exit doors blank. இப்போ இன்ஸ்டன்ட் அந்த பிக்கப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ திருச்சி தாண்டின பிறகு ஸோ நான் ஒரு ஸ்டேஷன்லையுமே இல்லை என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த பிக்கப்பில் எடுத்து காட்டுறேன். ஏன்னா மெயின் இந்த வந்தே பாரத் ஹைலைட் அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப்பும் இன்ஸ்டன்ட் பிரேக்கிங்கும் தான். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் இங்கே திருச்சி தாண்டின பிறகு. இது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது, பட் ஆனால் ட்ரெயின் ஜேர்னியை லவ் பண்ணுறவங்க, என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சென்னையிலேருந்து வர டைரக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து 3 லைன் பிரியும். ஸோ திருச்சி தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா 2 லைன் பிரியும். ஸோ ஒன்று மெயின் லைன் வந்து பொன்மலையில் ஜாயிண்ட் ஆகும், கார்ட் லைன் வந்து பொன்மலையில் ஜாயிண்ட் ஆகும். இன்னொன்று திருச்சி ஸ்டேஷன் ஒட்டின மாதிரியே கரூர் லைன் பிரியும். ஸோ இந்த சைடு 3 லைனும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை திண்டுக்கல் போகிற லைன், லெஃப்ட்ல எடுத்தா கீரானூர் இப்படி போயிட்டு ராமேஸ்வரம் போகிற லைன். மொத்தம் திருச்சி ஜங்ஷனுக்கு 5 லைன் பிரியும். ஸோ நம்ம இந்த காவேரி ஆறு கொள்ளிடம் ஆறுலாம் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவீங்க. காவேரி ஆறு கொள்ளிடம் ஆறு கிராசிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் எந்த ட்ரெயின் ஜர்னி பண்ணாலுமே கண்டிப்பாக அதை காமிச்சிருவேன். அந்த ரூட்டில் போக சொல்லேன்னா அவ்வளோ சீனிக்காக இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் வந்து அந்த கார்ட் லைனில் போனால் மட்டும்தான் இந்த 2 ஆறையுமே பார்க்க முடியும். மெயின் லைனில் போனாலுமே பார்க்க முடியாது, இந்த கரூர் லைனில் போனாலுமே பார்க்க முடியாது. கரூர் லைனில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா காவேரி ஆறில் பேரலாக நம்ம கூட ரன் ஆகிட்டே வரும். ஸோ வியூவே தெரியும் அப்பப்போ காவேரி ஆறுலாம். பட் அந்த மெயின் லைனில் போயிட்டீங்கன்னா அப்பப்போ இன்டர்மீடியட் கிராஸ் ஆகும். ஸோ சிதம்பரம் பக்கத்தில் தான் கொள்ளிடம் கிராஸ் ஆகுமே தவிர காவேரி வந்து மயிலாடுதுறை கிட்ட கிராஸ் ஆகும். பட் ஆனால் சின்னதாயிடும் காவேரி, கொள்ளிடம் தான் பெருசாக கிராஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த ஆறுங்க ரெண்டுத்தையுமே கிராசிங் பார்க்கணும்னா இந்த கார்ட் லைனில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணால் பார்க்க முடியும். கார்ட் லைன் இந்த ஸ்ரீரங்கம் விருதாச்சலம் ரூட்டில் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ காவேரி ஆரோட வியூ கிளியராக தெரியுதுங்களா? இப்போ காவேரி ஆரோட வியூ கிளியராக தெரிஞ்சு பாருங்க. தண்ணி ஃபுல்லாக போகுது, நம்ம கூட பேரலாக தான் வந்துட்டுருக்கோம் இந்த ஆறு. இந்த
இந்த லைன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கரூர் வர லைனுங்க. நம்ம பாலக்காடு சென்னை எக்ஸ்பிரஸ்லாம் இந்த லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. திண்டுக்கல் வந்து ரிவர்சல் எடுத்து இந்த ரூட் வந்து கரூர் வந்து நாமக்கல் போய் சேலம் போகணும் வந்து ட்ரெயின். ஒரு 17 மினிட்ஸ் டிலேயில் கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் வந்து 8:03, டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுது. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் திருச்சிக்கு அப்புறம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் இப்போ தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்பிட்வீன் தான் போய் சாப்பிடணும். ஸோ இந்த ட்ரெயினோட டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 572 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:15 கிளம்பி மதியானம் 1 o'clock பெங்களூர் ரீச் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 hours 45 minutes எடுத்துக்குது இந்த ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணுறதுக்கு. வாரத்தில் 6 நாள் ஆப்ரேட் ஆகுது. டியூஸ்டேவை தவிர்த்துங்க மிச்சம் எல்லா நாளுமே ஆப்ரேட் ஆகுது. திருநெல்வேலி செங்கல்பட்டு ஸ்பெஷலாக ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ரேக் இங்கே கரூரில் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்கங்க. ஸோ ஜென்சதாப்திக்கு ஸ்பெஷல் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இப்போ அந்த ட்ரெயின் ரன் ஆகிறது இல்லை. ஸோ அந்த ரேக் இங்கே கரூரில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கரூர் ஜங்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 4 லைன் பிரியுதுங்க. ஸோ நம்ம வந்த லைன் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கரூர் வந்த லைன், இன்னொரு லைன் காமிச்சிருப்ப திண்டுக்கல்லேருந்து கரூர் வர லைன். ஸோ இப்போ ஸ்டேஷன் தாண்டின பிறகு ரைட்டில் போனால் நேராக சேலம் போகிற லைன், ராசிபுரம் சேலம் போகிற லைனும், லெஃப்ட்டில் போனால் ஈரோடு போகிற லைனுங்க. ஸோ ஒரு சில ட்ரெயின்ஸ் இப்படி ஈரோடு போய் ரிவர்சல் எடுத்தும் சேலம் வரும். ஸோ ஒரு சில பேர் டேரெக்டாகவே இப்படி சேலம் போயிடும் ராசிபுரம் வழியாக. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல், சாம்பார், சட்னி, கேசரி, வடை, அப்புறம் கேக். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ட்ரெயினில் பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாமக்கல் ரயில் நிலையத்தை பெறுகிறோம். நாமக்கல் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 20 minutes டிலேலங்க. ஷெடியூல் வந்து 8:20, டைம் பார்த்தீங்கன்னா 8:48 ஆகுது. ஸோ இன்பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ எதுக்கு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. டேஸ்ட் வைஸ் சுத்தமாக நல்லாவே இல்லை. நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எந்த ரிவ்யூலையுமே. பட் ஆனால் சுத்தமாக நல்லா இல்லை. பொங்கல் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, சாம்பாரும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த கேசரி மட்டும் சாப்பிட்லாம், ஏன்னா ஸ்வீட் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஹெவியாக தகட்டுற மாதிரி வச்சுட்டாங்க. Station, Salem.
சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 16 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 9:07, டைம் பார்த்தீங்கன்னா 9:23 ஆகுது. இங்கே சேலம் ஜங்ஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க நம்ம ட்ரெயினுக்கு. சேலத்தொட்டு அடுத்த ஹால்ட் கிருஷ்ணராஜபுரம் தான். பட் ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை பைபாஸ் எடுத்து கேஆர்புரம் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரன் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஜங்ஷனை மார்னிங் டைமில் கிராஸ் பண்ணி போகிறது 3 வந்தே பாரத் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை வந்தே பாரத். ஸோ அது வந்து மார்னிங் கிராஸ் ஆகிட்டு போய்டும். ஸோ அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. இந்த 9 o'clock 9:30 வாக்கில் பார்த்தீங்கன்னா 2 வந்தே பாரத் கிராஸ் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத்தும், இன்னொன்று வந்து கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் போகிற வந்தே பாரத் தான். பட் ஆனால் இந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா இங்கே சேலத்தை விட்ட நேராக கேஆர்புரம் ஹால்ட்டு ஜோலார்பேட்டை பைபாஸ் வழியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் போகும். பின்னாடி கோயம்புத்தூர்லேருந்து வர வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா இங்கே சேலம் தாண்டின உடனே லெஃப்ட் எடுத்துரும், தருமபுரி ஹோசூர் வழியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் வருவோம். ஸோ டைமிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இவனை விட அவனுக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே வரும். பட் ஆனால் டிஸ்டன்ஸ் வைஸ் அந்த ரூட் தருமபுரி ரூட்டு தான் ஷார்ட்டான ரூட்டு. பட் ஆனால் தருமபுரி ரூட்டில் காட் செக்ஷன் வராதுனால டைமிங் ஹையாக எடுத்துக்கும். ஸோ இந்த ரூட்டில் வந்து காட் செக்ஷன் வராது. அதுவும் இல்லாமல் 1:30 அப்ரூவ் ஜோலார்பேட்டையிலேருந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை தாண்டி இந்த ட்ரெயின் 1:30 போகும். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா end to end 1:10 தான். மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக கவர் பண்ணணும், எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே டோர் கிட்டே தான் நின்றுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரன் இருக்குல்ல. ஸோ கொஞ்ச நேரம் சீட்டில் போய் உட்காந்துட்டு ஜோலார்பேட்டை தாண்டின பிறகு அந்த 1:30 ஆக்ஷனை என்ஜாய் பண்ணுவோம். ட்ரெயினில் ஓபிஹெச்எஸ் இருக்காங்கங்க. ஸோ ஒரு ஸ்டேஷன் தாண்டின பிறகு வந்து வாஷ்ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் சேலம் சென்னை லைனில் வந்துருந்தவங்க. ஸோ இப்போ ஜோலார்பேட்டை பைபாஸ் ஜோலார்பேட்டை கேபினில் தாண்டி இப்போது சென்னை பெங்களூர் லைனில் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்தது 110 அப்ரூவ்ட் லைன். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 130 அப்ரூவ்ட் லைனுங்க. ஸோ சென்னையிலேருந்து எண்டு பெங்களூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 130 அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 130 அப்ரூவல் லைனில் போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ ட்ரெயின் 130 டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக காட்டுறேன் நான். आप तुम्हारी प्लेट उठा लेगा।
11:30 ஆகுதுங்க. ஸோ லஞ்சுமே ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயினோட டிக்கெட், அதாவது இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங்கில் வந்துடும். கேட்ரிங் வந்து 360 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே சேர்த்து தான் கேட்ரிங்கில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்டையர் ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறாங்க. 1610 rupees சார்ஜ் ஆச்சு. ஆக்சுவல் ஃபேர் வந்து 1210. இந்த கேட்ரிங்க்கு வந்து 360 rupees சம்திங் ஆட் ஆகும். ஸோ 1610 rupees எனக்கு ஆச்சு இந்த ஜேர்னிக்கு. ஸோ லஞ்சுமே வந்துடும். 11:30 மணிக்கெலாம் லஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா சேலத்தை விட்டு அடுத்த ஆள்ட்டு கேஆர்புரம் தான். கேஆர்புரம் வந்து 12:30க்கு அரைவல் டைம். ஸோ அதுக்கு முன்னாடி லஞ்சு ப்ரொவைட் பண்ணிடும் அப்படின்றதுக்காக லஞ்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா 1:30 அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ அங்கேருந்து 1:30 தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த 1:30 ஷார்ட்ஸை காட்டுறேன் நான். எனக்கு உள்ள வைப்ரேஷன் ஒன்றுமே தெரியல. 110 போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்பீடா மீட்டர் எடுத்து செக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா 125+ போயிட்டுருக்கு ட்ரெயின். லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் கறி, தால், ரைஸு, அப்புறம் சப்ஜி, 2 ரொட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மில்லட் லட்டு, கர்டு. பங்கார்பேட் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோங்க. ஸோ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ டேஸ்ட் வைஸ் ஒஸ்ட்டுன்னு தாங்க. ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல. ரீசெண்ட் டேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் கொடுக்குறது இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டு தான் ரைஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அந்த தாலெல்லாம் எதுக்கும் கொடுக்குறானுங்கன்னே தெரில. ஸோ சப்பாத்தி 2 சப்பாத்தி கொடுத்தாங்க. ஸோ ஓகே, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, அது ஓகே. பட் அது கொடுத்த வெஜ் மிக்ஸ் வந்து குவான்டிட்டி கம்மி. ஸோ ஒரு பன்னீர் கிரேவி வச்சுன்னு கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் அதுவும் கொடுக்கல. ஸோ மில்லட் லட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ என்டையராக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த மணிக்கு வேல்யூனா சுத்தமாக வேல்யூ கிடையாது. ஸோ நான் இவ்வளோ ஜேர்னிஸில் நான் ஃபுட்டை பற்றி ரிவ்யூ தப்பாக சொன்னதே கிடையாதுங்க. ஸோ நல்லா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு 400 ரூபா கட்டி சுத்தமாக வேல்யூ இல்லைன்னு போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் சொல்லுவேன் நான். எதுக்கு ஆஃப் பண்ணேன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது கேஆர்புரம், அதுக்கு அடுத்து டேரெக்டாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் தான். மினிட்ஸ் டிலேயில் கேஆர்புரம், அதாவது கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து 12:30, டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. நிறைய பேர் இங்கே டீபோர்டு ஆகுவாங்க. ஸோ பெங்களூர் கண்டோன்மெண்ட்டை விட இங்கே நிறைய பேர் டீபோர்டு ஆடுவாங்க. நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ண விபிலையும் இந்த விபிலையும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. ஸோ ஸ்பெஷலாக எதுவுமேலாம் கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம லாஸ்ட்டில் இருந்தோம்னா வண்டி டிபார்ட் ஆகும்போது அந்த டோர் க்ளோசிங் போது வெளியில் அந்த எல்லோ லைட் எரியும். ஸோ உள்ளே எரியிற மாதிரி வெளியிலையும் எரியும். ஸோ அதை ஜட்ஜ் பண்ணி தான் டோர் க்ளோஸ் பண்ணுதுன்னு சொல்லி உள்ளே ஏறிப்போம். பட் ஆனால் இந்த வந்தே பாரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஷன்லையுமே வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி பின்னாடி ரியர் சைட்லேருந்துமே ஒரு லாங் ஹாங்க் கொடுக்குறாங்க. லாங் ஹாங்கோ இல்லை ஷார்ட் ஹாங்கோ ஒரு ஹாங்க் அலாட்டு கொடுத்துட்டு தான் அப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஸ்டேஷன்ஸுமே கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கேஆர்புரத்தில் ஒரு ஹாங்க் கொடுத்துட்டு தான் டோரை க்ளோஸ் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏலாங்கா போகிற லைனுங்க இது.
Anantapur Station, Bangalore Cantonment. இந்த பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வி பிளாட்ஃபார்மாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு ஆரஞ்சு வந்து இப்போ 16 கார் காம்போசிஷன் கர்வ் வியூவோட செம்ம சூப்பராக இருக்குது பார்க்க சொல்ல. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 நிமிஷம் டிலேயில் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 1 o'clock, டைம் வந்து 1:17 ஆகுது. பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1C வந்திருக்குங்க. ஸோ நம்ம 1 கேள்விப்பட்டிருக்கோம், 1A கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1E வரைக்கும் இருக்கும். 1A, 1B, 1C, 1D, 1Eன்னு சொல்லிட்டு 5 அடிஷ்னல் ஆல்ஃபபெட்டிக் பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஆரிஜின் ஆகிற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் தான் போடுவாங்க. இந்த 1 and 2 பார்த்திங்கன்னா மெயின் லைன் கடை வச்சுருக்காங்க. ஸோ பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் வந்துட்டான் மதுரையிலேருந்து. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தே பாரத் வந்துட்டு இருக்கான். அவன் பயப்பநல்லியில் இருக்கான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே வந்துட்டு 2 பேரும் அகைன் இப்போ பேக் டு பேக் இங்கேருந்து கிளம்புவாங்க. ஒரு சூப்பரான ஜெர்னி, ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிருந்த ஜெர்னி. பெங்களூர்லேருந்து, அதாவது மதுரையிலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் போகிற இந்த புது வந்தே பாரத்தில் வ்ளாக் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு கிளியராக கவர் பண்ணி காமிச்சிருப்போம். என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தாங்க. ஸோ ஃபுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாவோ ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அந்த கொடுக்குற அமௌண்ட்டு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். வண்டி ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை தாண்டோடனே 130 கான்ஸ்டண்ட்டாக அடிச்சுக்கிட்டே வந்து அந்த 130 வைப்ரேஷன்ஸ் உள்ள தெரியல. பட் ஆனால் 130 சூப்பராக அடிச்சுட்டு வந்தான். ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா.